ராஜா வந்து அவருக்கு முன்னுரைக்கு சரியாக எழுதி கொடுத்துருக்காரு, எனக்கு கொஞ்சம் கரெக்டாக எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ் ராஜா கடினமான உழைப்பாளின் மிகப்பெரிய ஒரு பொய்யை அதில் எழுதி கொடுத்துருக்காரு. அது இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனர்னு அவர் சொல்கிறாரா பாருங்க. உண்மையிலே வந்து இது ஒரு குடும்ப விழா தான். வந்து இப்போ இங்கே வந்தவருக்கு தான் வந்து எனக்கு தெரியுது அலெக்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு தெரியுது. நாங்கள் வந்து 50லேருந்து நிறைய தடவை கூட்டு வந்து ஒரு 4-5 மேனேஜர் மேலே இங்கே வரல. ஆனால் இப்போ பார்த்தா தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், மொத்த யூனியன் இங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து அலெக்ஸ் வந்து அவரோட பவர் இல்லை, அது அவரோட நட்பு. இங்கே நீங்கள் வந்திருக்கோம் எல்லாருமே வந்து அலெக்ஸோட ஒரு நட்பின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து அலெக்ஸ் கூப்பிட்டாருன்னா நான் வந்து விழாவுக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு புது யூனிட் வந்து உள்ளே வர்றதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த படம் உண்மையிலே வந்து இப்போது டைரக்டர் எங்கே இருக்காரு? ஓகே, வாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வரும்போதே ஒரு சரியான யூனிட்டோட, ஏன்னா இப்போ திரைப்படத்துக்கு வரும்போது முதல்ல வரும்போது ஒருத்தர்கிட்ட அசிஸ்டன்ட் இருக்கணும், அவங்ககிட்ட வந்து ஒரு 5-6 வருஷம் இல்லை 10 வருஷம் ஒர்க் பண்ணணும், அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் வரும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும். அங்கே வந்து விஜயகாந்த் சார் மாதிரி யாராவது ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டை இது செட் பண்ணால் ஒரு 1 year 2 yearல நம்ம டைரக்டர் ஆகிடலான்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நாளை இயக்குநர்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேரில் அவங்க ஒரு ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணி அவங்க வரலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ வர்ற யூனிட் எப்படி இருக்குன்னா, ஒரு டைரக்டரு, ஒரு கேமராமேன், ஆர்டிஸ்ட்டு, அவங்களே ஒரு ப்ரொடியூசரு, அவங்களே நடிக்க வச்சு உன்னோட முகத்தை நீ திரையில் பாரு அப்படின்னு வந்து காமிச்சு ஒரு யூனிட்டை உள்ளே வரும்போதே வந்து செட் பண்ணி கொண்டு வராங்க. அப்போது பெரிய திரைக்கு வரும்போது ஒரு பலமான நண்பர்களாகவும் ஏற்கனவே பழகினவனாகவும் இருக்கிறதால அந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லாமல், எல்லா வகையிலும் சிரமம் இல்லாமல் வரத்துக்கு நல்ல ஒரு வழிகோலுது. அப்படி தான் வந்து நான் இந்த கோமாளி திரைப்படத்தை பார்க்குறேன். இந்த திரைப்படம் உண்மையாகவே சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து அந்த அவார்ட் கொடுத்ததில் எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு திரைப்படம். ஏதோ ஒரு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இல்லாமல் சில இடங்களில் வந்து நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து ட்ரோன் ஷாட் பண்ணும்போது கூட வந்து ரியல் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது கலரிஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா வந்து கலர் லைட் பண்ணாமலே இல்லாமல் ஒரு நேச்சுரல் இது கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு த்ரில்லை ஏற்படுத்துது. நீங்கள் லைட் பண்ணி த்ரில்லை ஏற்படுத்துது ஒன்று, நேச்சுரல் லைட்லேயே ஷூட் பண்ணுறது இன்னொரு த்ரில். அது ரியாலிட்டி கிட்ட கொண்டு போயிடும். அப்போ கொண்டு போகும்போது இதுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து இன்னொருத்தர் இருக்கார், அது வந்து மியூசிக் டைரக்டர். உண்மையாகவே யுவராஜ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு நார்மல் ஷார்ட்ஸ் இருக்கும்போது கூட அதுக்கு வந்து ஒரு த்ரில்லை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுபோல் வந்து அலெக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய நடிகனாக இருப்பார்னு தெரியல, ஆர்கனைசரை தான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு பிரம்மாண்டமாக பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அலெக்ஸும் கபிலனும் நடிச்ச ஒரு பேர் தெரியல, அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஷார்ட் ஃபில்மாக இருந்தால் கூட திரைப்படத்துக்கு உள்ளே வரத்துக்கான ஒரு கரு அதில் இருக்குது. இந்த ஷார்ட் ஃபில்ம் பார்க்கும்போது கொஞ்சம் பேருக்கு வந்து இது என்ன கதை அப்படின்னு புரியாமல் இருக்கும். அதுதான் இந்த ஷார்ட் ஃபில்மோட வெற்றியே. என்னென்னா இந்த ஷார்ட் ஃபில்ம் வந்து ஒரு 10 கதையை நம்ம உருவாக்கலாம், எது மாதிரி வேணாலும் உருவாக்கிக்கலாம். அதுக்குண்டான பேஸை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அந்த டைரக்டர் வந்து அதில் வச்சுருக்கார். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, இயக்குனருக்கும், ஒளிப்பதிவாளருக்கும், இசையமைப்பாளருக்கும், இயக்குனர் வந்து யாரையுமே மறக்காமல், இல்லை தயாரிப்பாளர் யாரையுமே மறக்காமல் கடைசி நபர் வரைக்கும் அவங்கள பட்டியலிட்டு அவங்கள மேடையில் அமர வச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன்லேயும் அவங்களோட நேமை வந்து ப்ரெசன்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்துருக்காங்க. இதுதான் திரைப்படத்தில் இப்போ நாங்கள் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்குறது என்னென்னா, எல்லோரும் உழைக்கிறோம், உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து சம்பளம் வருதானா அது கொஞ்சம் கம்மி தான். உழைப்புக்கு ஏற்ற சம்பளங்கிறது திரைப்படத்தில் இல்லை, அது வந்து வெற்றிக்கேற்ற சம்பளமாக தான் இருக்க தவிர உழைப்புக்கு ஏற்ற சம்பளமாக இல்லை. சம்பளத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஆனால் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் உண்டான ஒரு மரியாதையை வந்து ஏற்படுத்தணும்னு தான் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். திரைப்படம் இந்த 100 வருஷம் வரைக்கும் வேறு ஒரு பரிணாமத்தில் இருந்தது. அது வந்து ஒரு
லேண்ட்லார்ட் சிஸ்டமில் இருக்கும். ஆண்டான் அடிமைங்கிற மாதிரி லேண்ட்லார்ட் சிஸ்டத்தில் இருக்கும். இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி அது அடுத்த இதுக்கு திருப்ப ட்ரை பண்ணுறோம். அதாவது என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் பண்ணுறது. இங்கே யார் வந்தாங்க, யார் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எப்போ வந்து ஒர்க் பண்ண வந்தாங்க, அவங்களோட வேஜஸ் என்ன, இது வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியாக அதை ஃபார்ம் பண்ணி அதை வந்து அரசுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குங்கிற டேட்டா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. ஒன்லி ஹாலிவுட்டில் தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, அதோட வருமானம் என்ன, லாபமாக நஷ்டமாக எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்தியன் சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது கிடையாது. அப்போ வந்து இதனோட இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியேந்து வரும்போது இது லாபமாக நஷ்டமாக, எங்கே லாபம் இருக்குது, எங்கே நஷ்டம் வரும், எப்படி ஒர்க் பண்ணால் நஷ்டத்தை சரி பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணால் லாபத்தை வந்து அதிகம் பண்ணலாம், எங்கே வந்து முதலீடு பண்ணணும், அதை வந்து எங்கே வந்து மார்க்கெட் பண்ணணும், இது மாதிரியான இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியாக இது இருக்கிறதால தான் இப்போது அதனுடைய வீழ்ச்சி கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் முன்னாடி வந்து நம்ம தமிழ் திரைப்படங்களில் ஒரு 2 கோடியிலேருந்து 3 கோடி பேர் பார்த்தாங்க. இன்றைக்கி 50 கோடியிலேருந்து 100 கோடி பேர் வரைக்கும் பார்க்குறாங்க. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். தமிழ் திரைப்படங்கள் இன்றைக்கி உலக அளவில் அவங்க சப்டைட்டில் போட்டு அந்தந்த மொழியோட அவங்க ஜப்பானில் படம் பார்க்குறாங்க, சைனாவில் படம் பார்க்குறாங்க, அர்ஜென்டினாவில் படம் பார்க்குறாங்க, அந்தந்த மொழியில் சப்டைட்டில் போட்டு நம்ம படத்தை பார்க்குறாங்க. அப்போ வெறும் 3 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் இருந்த வியூவர்ஷிப்பு இன்றைக்கி 50 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் வளர்ச்சி. அப்போது 10 மடங்கு வியூவர்ஷிப் அதிகமான போகுது, 10 மடங்கு வந்து கட்டணம் அதிகமான போகுது. கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆகும்போது வெறும் 5 ருபீஸ் தான் அதனோட அதிகபட்ச கட்டணம். 110, 290, 5 ருபீஸ் தான் கமலதட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது. ஆனால் இன்றைக்கி அந்த 5 ருபீஸுங்கிறது இன்றைக்கி வந்து 150 ரூபா இருக்குது. அப்போ 30 மடங்கு கட்டணம் அதிகமாக இருக்குது, 10 மடங்கு வியூவர்ஷிப் அதிகமாக இருக்குது. அப்போ ஏறக்குறைய பார்த்தா 10 × 30னா 300 மடங்கு முன்னாடி இருந்த வியூவர்ஷிப் கட்டணம் வரணும். ஆனால் அது மாதிரி வருதான்னா நமக்கு இல்லை. அப்போ தயாரிப்பாளருக்கு இதெல்லாம் ஏன் வரலன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியாக இல்லை. அப்போ இண்டஸ்ட்ரியாக எப்படி வரணும்னா இது மாதிரி புதிய பிளட்ஸ் உள்ளே வரும்போது அவங்க ஒரு யூனிட்டாக உள்ளே வராங்க, உள்ளே வந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அதுக்கான முயற்சியில் இப்போது நாங்கள் இறங்கியிருக்கோம். ஃபெஃப்சியாக வந்து ஈவன் வந்து ப்ரொடியூசர்ஸோட சேர்ந்து ஜாயின் பண்ணி இது ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சம்பளம் வந்ததா இல்லையா, முதல்ல சம்பளம் கொடுக்கணும்னு நான் கேட்கல, சம்பளம் வந்ததா இல்லையான்னு தயாரிப்பாளருக்கு தெரியணும். தயாரிப்பாளர் அலுவலகத்தில் இருந்துக்கிட்டே அது மாதிரி மேனேஜர்ஸ் வந்து அவங்கள வெறும் கைஃபோனில் வச்சு இருந்துக்கிட்டு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த டைம் வந்தாங்கிற அளவுக்கு அவங்களோட வேலைப்பளு கம்மியாயிடும். முன்னாடி எப்படி நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வந்து 1000 பக்கமாக எழுதிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணுறோமானா ஒன்றும் கிடையாது. ஒன்லையும் வந்து ஒரு சிப்பில் எல்லாம் முடிஞ்சு போகுது. அது மாதிரி ராஜேந்திரன் வந்திருக்காரு, மேனேஜர்ஸ் நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து இதனோட அடுத்த லெவல் இருக்குது இல்லைங்களா. இப்போது நம்ம கையில் எழுதிட்டு இருந்தது அதே தான் இருக்குது, சிஸ்டம் அதே இருக்குது. அவன் பில்லு வந்து ஒருத்தர் லைட் மேன் எழுத போகிறார், நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க, அப்ரூவ் பண்ண போகிறீங்க, நாளைக்கு பில்லு ப்ரொடியூசர்கிட்ட போக போகுது. இந்த சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் காலைல வந்தாங்கன்னா என்ட்ரி பண்ணாங்கன்னா அவனோட கார்டு வந்து உங்கள் நேரம் உங்கள்கிட்ட வந்துட போகுது. நீங்கள் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க, கையெழுத்து போட்டு ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க, ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு போகுது. அப்போது ஈவினிங் ஆனால் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்கிற சிஸ்டம் வந்து உங்கள் யூனியனுக்கு வந்துடும், உங்கள் மேனேஜருக்கு வந்துடும், தயாரிப்பாளருக்கு வந்துடும். அப்போ இது வந்து ஒரு யூனிஃபார்ம்டாக ஒரு சிஸ்டமாக மாறிடும். இதுதான் இப்போது நீங்கள் ஏன்னா இப்போ நிறைய மேனேஜர்ஸ் இங்கே இருக்கிறதால உங்கள்கிட்ட இது ஒரு வேண்டுகோளாகவும் விளக்கமாகவும் சொல்ல ஆசைப்பட்றேன். மற்றபடி அலெக்ஸ் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான அங்கம். திண்டுக்கல்லில் போனால் கேமரா இல்லாமல் கூட போகலாம், அலெக்ஸ் இல்லாமல் அங்கே போனால் ஷூட்டிங் பண்ண முடியாது நிலைமை தான் இன்றைக்கி. அவங்க ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது. அதனால் அது அலெக்ஸ் வந்து நீங்கள் எங்கள் உறுப்பினர் கூட நட்பாக இருந்து எங்கள் உறுப்பினர்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான சிஸ்டத்தை, அது டிரைவராக இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் எங்களோட ஒரு அங்கம். அதனால் எங்கள் ஃபெஃப்சியோட உறுப்பினர்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும். அந்த நட்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தோம். ஆனால் வந்த பிறகு ஒரு நல்ல யூனிட்டை நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த எல்லா யூனிட்டில் இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஃபெஃப்சியோட சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுங்க. நன்றி, வணக்கம். ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு சுருக்க பார்க்குறாங்க. சரி, ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். திரைப்படமாக ரொம்ப அருமையான படம், அருமையான கரு. எந்த ஒரு கலையும் சரி, எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் சரி, ஒரு பாயிண்டில் வீழ்ச்சி அடையும். அது திருப்பி மறு உருவம் கொண்டு தான் அது திருப்பி வரும். மொத்தமாக எந்த ஒரு அறிவியலோ விஞ்ஞானமும் சரி, கலையும் சரி மொத்தமாக வீழ்ந்துடாது. அது வேறு ஒரு உருவம் கொடுத்து தான் வரும். இந்த படத்தில் அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு கலை அழிவோட விளிம்பில் இருக்கிறப்போ
அடுத்த கலை அதை எடுக்க வருது. அந்த மாதிரி இந்த கோமாளிகள் அப்படிங்கிறத எப்படி உருவாச்சு, எந்த சபையில் உருவானது, பின்னாடி அந்த கோமாளிகள் கருத்தை சொல்கிறதுக்கு எப்படி உபயோகப்பட்டார்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்ல முற்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் சரி, அரசியலமைப்பை உலகளவில் கிண்டல் அடிக்கிறதுக்கும் அறிவுறுத்துறதுக்கும் இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து கார்ட்டூன் தான். அது அது சொல்கிற கருத்தை யாருமே தவறாக எடுத்துக்க மாட்டாங்க, அது கைத்தட்டவும் மாட்டாங்க, அதை வந்து உள்வாங்கிப்பாங்க. அதுதான் கோமாளியோட பங்கு. இதை சொல்கிறதுக்கு லைட்டாக முயற்சி பண்ணியிருக்காரு இந்த இயக்குனர். சரிதான். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் சரி ஃபீச்சர் ஃபிலிம் அதில் அந்த காமெடியெல்லாம் பற்றி நான் பேசலை. இப்போது இந்த படத்தில் சொல்ல வந்து மட்டும் சொல்கிறேன். இன்னொரு அந்த மேடம் கேட்ட மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக ஒரு விஷயத்தை கொஞ்சம் அடித்தனமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்தில் வந்து சினிமாவுக்கு வந்து விமர்சனங்கள் கம்மியாக இருந்தது, அப்போ கலெக்ஷன் அதிகமாக இருந்தது. இப்போ விமர்சனங்கள் அதிகமாகிடுச்சு, கலெக்ஷன் கம்மியாயிடுச்சு. காரணம் அதுக்கு நம்ம எப்படி அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிறோங்கிறது இருக்குது. ஒருத்தர் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு பதிவு போடுறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறத நம்ம பாராட்ட எடுத்துக்கிறோம், நல்லா இல்லைன்னு சொல்கிறத விமர்சனமாக எடுத்துக்கிறோம். தப்பு நம்மள்ட்ட தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ரெண்டுமே கருத்து தான். யாருக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி விரிவான ஒரு அறிவு கிடையாது. அதனால் நல்லா இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து ஒரு அபிப்பிராயமாக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நல்லா இல்லை அப்படிங்கிறத ஒரு அபிப்பிராயமாக தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் ஒரு படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் அந்த படத்துக்கு விமர்சனம் சரியில்லைப்பா அப்படின்றாங்க. அது விமர்சனம் அல்ல, அது அபிப்பிராயம். அதனால் யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னால் துவண்டு போகாமல், நல்லா இருக்குன்னு சொன்னால் பெருமையும் கொள்ளாமல் அடுத்த வேலையை நோக்கி போயிட்டே இருங்க. இதுதான் இப்போ இருக்கிற சினிமா ஃபிலிம் மேக்கருக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சுருக்கம் போதுமா, இல்லை இன்னும் பேசலாம் இந்த படத்தை பற்றி? ஒரு அலெக்ஸ் அப்படின்னா நட்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கும் அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே தெரியும். ஒரு நண்பரை தான் தெரியும். அவர் ஒரு மேனேஜராக, ஒரு லொக்கேஷன் மேனேஜராக அப்படிலாம் எனக்கு தெரியாது. அவர் அந்த மாதிரி நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை. நிறைய ஷூட்டிங் போயிருக்கேன் அவர் ஊருக்கு. எப்போவுமே ஒரு ஒரு நண்பராக தான் பழகியிருக்கோம். அவ்வளோ ஒரு அருமையான இனிமையான ஒரு நண்பர் அவர். ஸோ அந்த நட்புக்கு அடையாளம் தான் இங்கே சேர்ந்துருக்கிற கூட்டம். ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறும்படத்தோட திரையிடலுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. இது வந்து அத்தனைக்கும் மெயின் காரணம் வந்து அலெக்ஸ் தான். அவர் சம்பாதிச்சு வச்ச நட்பு தான். உண்மையிலே ஒரு நட்பு இலக்கணம் தான். அவர் ஆசைப்பட்டிருக்காரு, சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருக்கு. அதுக்கு ஒரு முதலீடாக பணத்தை நம்பாமல் மகனை நம்பியிருக்காரு. நம்மளை விட்டால் நம்ம பையனுக்கு யார் சார் பண்ணுவா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லா பெற்றோருக்குமே உண்டு. அவர் ஒரு நல்ல முதலீடு பையனை பண்ணியிருக்காரு. அந்த பையனும் சிறப்பாக வேலை செஞ்சுருக்கான். அந்த பையனுடைய ஒளிப்பதிவு மட்டும் நான் பாராட்டாமல், ஒளிப்பதிவு நல்லா இருக்குது அப்படின்னா அது ஒரு இயக்குனருடைய தெளிவு தான் காரணம். இயக்குனர் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஒளிப்பதிவு நல்லா வரும். அதனால் இந்த படத்தோட ஒளிப்பதிவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இயக்குனரும் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி. இதுக்கு மேலே வேண்டாம் இந்த மேடையில். இதை பற்றி படத்தை பேசுறதுக்கு நிறைய இருக்குது. நானும் சில விஷயங்கள் எழுதி கொடுக்குறேன். தேங்க்யூ. நாளாக்கிய இந்த படக்குழுவினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மற்றபடி ஊடக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆனால் அலெக்ஷா பற்றி நிறைய அண்ணன் செல்வமணி சார் பேசினார், ப்ரொஃபஸர் எல்லாம் பேசினாங்க. உண்மை அதுதான். உண்மை அதை விட இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா நான் முத சண்டைக்கோழி 1 ஷூட்டிங்காக தான் அங்கே நாங்கள் திண்டுக்கல் போனோம். அந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்டாலுமே எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பார். அது பண்ணிக்கலாம் சார் அப்படிம்பாரு. எதையுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டார். முடியாது, இல்லை, கஷ்டம்னு சொல்லவே மாட்டார். அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து இங்கே கோடம்பாக்கத்தில் எப்படி இவ்வளோ கலைஞர்கள் இங்கே வந்து ஆர்வத்தோட வேலை தேடி வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அவருடைய செட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த பகுதியில் இருக்க கலைஞர்கள் எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு பெரிய கூடாரம் மாதிரி.
ஒரு அமைப்பு மாதிரி கூட வச்சுட்டு அங்கே அத்தனை பேரும் போய் அண்ணன்கிட்ட போய் வாய்ப்பு கேட்குறது, அவங்களுக்கு எல்லா படத்துலையுமே வாய்ப்பு வாங்கி கொடுப்பார். நடிக்கிறதுக்காக சரி, அசிஸ்டன்ட் ரைட்டர் வாய்ப்பு, அசிஸ்டன்ட் கேமராமேன், இது மாதிரி எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி விடுவார். ஒரு நல்ல அருமையான ஒரு இது. ஒவ்வொரு முறை எனக்கு ஸ்பெஷலாக திண்டுக்கல்ங்கிறது எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா நான் ஒரு கதை பண்ணும்போது ஒரு மிட் டவுன் கதை பண்ணேன்னா டக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவுட்டோர்னாவே நான் திண்டுக்கல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் எனக்கு. இப்போ அண்ணன் கூட்டம் இருந்தால் போதும், ஒரு 10 ஆள் பலம், நம்ம பாட்டுக்கு நம்ம பப்ளிக்கில் எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுப்பாரு, ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. எந்த விதத்துலையுமே ஷூட்டிங் டிஸ்டர்ப் பண்ணாது, அவ்வளோ நல்லா பண்ணி கொடுப்பாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம். அதை தாண்டி அண்ணனை பற்றி சொல்லணுன்னா அவருக்கு இருக்க அந்த நடிக்கிற ஆர்வம். ஒவ்வொரு முறை ஒரு படத்தை ஷூட்டிங் வராங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப தேங்கி கேட்பார். கேட்குறதே கூச்சப்பட்டு, அண்ணே ஏதாவது கேரக்டர் தான் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பார். அது ஒவ்வொரு டைரக்டருமே சேரன் சார் ஆட்டோரப்பில் பெரிய கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளும் கதையில் தேடுவோம், ஏதாவது அண்ணனுக்கு ஒன்று பண்ணுமே அப்படின்னு போய் தேடுவோம். ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் இது பண்ணுங்கண்ணே அப்படிம்போம். அது கூச்சம்னா அதெல்லாம் வந்து தயக்கமில்லை பண்ணுவார். ஆனால் இவருக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற ஒரு இது மட்டும் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு பர்சனலாக என்னுடைய இதில் அண்ணனுக்கு ஒரு நல்லா ஒன்று பண்ணணுமே அப்படின்னு இருந்துட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு நைட்டு வந்து இயக்குனர் கிறிஸ் வந்து, சார் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சான். பார்த்தேன், உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளோ பெரிய கலைஞனா இவர், ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த நைட்டு ஒரு 10-11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி அப்போயே வந்து, அண்ணே நாங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டோம், தம்பி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கானே, கண்டிப்பாக வாழ்த்துக்கள்ண்ணே, கலை எங்கேயுமே போகாது. அதே மாதிரி இந்த முன்னோட்டம் பார்க்கும் பொழுதும் இந்த படம் வந்து மிகப்பெரிய படமாக வரும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம இருக்க சினிமாவும் இன்றைக்கி சூழ்நிலையில் பல கோமாளிகள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரு கோமாளிகள் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி சின்ன படங்களுக்கெல்லாம் நிறைய கோமாளிகள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா கோமாளிகளையும் நல்ல படம்ங்கிறது வந்து அந்த நல்ல படம் தான் அத்தனை கோமாளிகளையுமே அடிக்கும். அதனால் நல்ல படம் எடுப்போம். கண்டிப்பாக எத்தனை கோமாளிகள் இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையோடு இந்த படத்தில் பணிபுரிந்த இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் தம்பி, மற்ற எல்லா மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார், எடிட்டர் எல்லாமே புது தம்பிகள் எல்லாம் இன்னும் நல்லா வரணும், பெரிய வெற்றி பெறணும். என்னுடைய எல்லா வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 300 கோமாளிகள் ஒரு புதிய டீமோட ஒரு புது முயற்சி. இயக்குனர் தம்பி கிறிஸ்க்கும் அதே மாதிரி சுபாஷ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம். எப்படின்னா ஒரு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம், சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாக கூட இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் குறைகள் இருக்கும். பட்டு குறைகள் கம்மியாக நிறைகள் அதிகமாக உள்ள ஒரு படம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. இந்த டீம் டைரக்டர் ஆகட்டும், அதே மாதிரி கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே எப்படின்னா ரொம்ப சிரத்தையோடு இந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க. இந்த கூட்டம் வந்ததே வந்து அலைசனுக்கு தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வந்து திண்டுக்கல் அலெக்ஸ் அப்படின்னா வந்து எப்படின்னா உபசரிப்பு. நீங்கள் திண்டுக்கல் போயிட்டீங்கன்னா போதும், பாக்கெட்டில் ஒரு ரூபா தேவையில்லை, எல்லாமே அவர் பார்த்துப்பார். அதாவது ஷூட்டிங் இருந்தாலும் சரி, இல்லாத காலகட்டத்திலும் சரி, அவ்வளோ உபசரிப்பார். நிறைய பேர் உதவி செய்வார். சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, நான் எனக்கு தெரிஞ்சு இயக்குநர்களுக்கு கூட தயாரிப்பாளர் கதை சொல்ல வச்சு ப்ராஜெக்டாகவே அதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவர் சொல்லிக்கவும் மாட்டார். நிறைய பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள், அதே மாதிரி வந்து சின்ன கலைஞர்களை ஒருங்கிணைக்கிறது அந்த ஊரில், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா 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 சார்ந்தே இருப்பார். அதே மாதிரி அவர் பெரிய செட் ஒன்று வச்சுருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா அந்த சினிமாவுக்கு தேவையான செட் ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி ரொம்ப ஒரு 70s 60s உள்ள வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆட்டோவாகட்டும், ஒரு சின்ன ஒரு பழைய மாடல் கார் ஆகட்டும், பழைய மாடல் வேன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பார். நான் நினைப்பேன், என்னடா இவர் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு, தேவையில்லாம் பண்ணுறாரோன்னு. ஆனால் அது வந்து அவர் வந்து சினிமாவுக்கு செய்யக்கூடிய விஷயம் இல்லை. பங்காளி திடீர்னு வருவாங்க ஷூட்டிங்க்கு, ஏதோ பழைய அம்பாசிடர் கேட்பாங்க, இல்லை பழைய ஃபியட் கார் கேட்பாங்க, அப்புறம் போய் அழைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து வாங்கி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி எப்பயுமே எல்லா இது பீரியடு சம்மந்தப்பட்ட ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ஜாமான் கிடச்சிரும். பழைய ஏற்காட்டில் அன்னைக்கு கூட போயிருந்தேன், இது காந்திகிராம காலேஜிலேருந்து ஒரு பழைய ஒரு இது ப்ரொஜெக்டர்ஸ் ஃபுல் செட்டு வாங்கி வச்சுருந்தார்.
அது வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கிட்டத்தட்ட அது சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் என்றைக்கா யாராவதுங்க வந்து கேட்டார் தருண பங்காளி டக்குன்னு அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் நம்ம. அந்த மாதிரி எப்பயுமே சினிமாவை ரத்தத்தில் ஊறிப்போன விஷயம் அடையக்கூடிய ஒரு பங்காளி வந்து அலெக்ஸ் அண்ணன். உண்மையில் அவருக்கு வந்து பெருசும் அதாவது ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அக்கா அவங்க. ஏன்னா டே நைட் பார்க்காம அவர் வேலை பார்ப்பார் சினிமாவில். ஷூட்டிங் போகிற பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு வச்சாருன்னா திரும்ப போகிறதுக்கு 10 மணி 12 மணி ஆகும். இந்த மாதிரி அவருடைய அத்தனை சுமைகளையும் அவங்களும் சேர்ந்து சுமக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி குடும்பத்தை ரொம்ப மிகவும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர். ஏன்னா வந்து 2 பிள்ளைகள், ஒரு ஆண் ஒரு பெண். பெண்ணுக்கு நல்லா ஜாம் கல்யாணம் கொடுத்தாரு. நல்லா சிறப்பாக இருக்கு அந்த பொண்ணு. இப்போது தம்பி சுபாஷ் அவன் வந்து எப்படின்னா சினிமாவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல் ஃபஸ்ட்டு அவருக்கு. ஆனால் அவன் வந்து சினிமாவில் தான் வரணும்ப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லயோலா காலேஜில் வந்து விஸ்காம் படித்து முடிச்சுட்டு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக வாழ்ந்த ஒரு பையன்தான். ஏன்னா வந்து அப்பா சினிமாவில் இருக்கார். இன்னொன்று ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் கிடையாது. ஆனாலும் நான் வந்து மொதல் படம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறப்ப நான் பார்த்தேன் நைட் எஃபெக்ட்டு. சிறுமலையில் ஷூட்டிங் ஃபுல் படமே அந்த படம் நைட் எஃபெக்ட் தான் எடுத்தாங்க. ரொம்ப கடுமையாக உடச்சிக்கிட்டு இருந்தான். கட்டு ஸ்டாண்டை தூக்கிட்டு போகிற வைக்கிறது. நான் பரவாயில்லடா ரொம்ப நல்ல வேலை பார்க்குறானே. ஏன்னா சிலருக்கு வந்து ஒரு நம்ம கொஞ்சம் எனக்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் ஒரு 12 மணிக்கு தூக்கம் வந்துடும். போய் தூங்கிடுவேன் போய் தூங்கிடுவேன். அந்த மாதிரி இல்லாமல் கடுமையாக ஃபுல் நைட் குளிரில் உடச்சிக்கிட்டு இருந்தான். ஸோ கண்டிப்பாக அந்த பையன் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவான். ஏன்னா அப்பாவோட சப்போர்ட் இருந்தாலும் தான் உழைச்சி முன்னேறும்னு நினச்சான். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் அந்த படம். நைட் எஃபெக்ட்ஸாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக ரொம்ப நேச்சுரலாக எங்கேயுமே வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து உறுத்தாமல் அந்த கதைக்கு நெருக்கமாக அழகாக பண்ணியிருக்கேன் சுபாஷ். கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர் வருவேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்க, அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் பார்த்துக்கிட்டு இருக்க. அதை கண்டினியூ பண்ணு. இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு பழுத்த அனுபவமாக இந்த தொழிலை கற்றுக்கிட்டு. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து சினிமாவில் வந்து ஒரு தொழிலை கசடராக கட்டுறணும். நம்மளை யாரும் ஏமாற்றக்கூடாது. நம்ம தொழிலை வச்சு நம்மளை ஏமாற்றக்கூடாது. இது வராதங்கன்மா முடியாதுன்மா வையா வரும்னு சொல்லணும். அந்தளவுக்கு நமக்கு தொழிலை கற்றுக்கணும். கான்ஃபிடண்ட்டாக 100% கற்றுக்கிட்டோம்னா நம்மளை யாரும் ஏமாற்றவே முடியாது. எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளே ஒரு தொழில் இருந்தால் கூட சார் வரா சார்மா எனக்கு தெரியும் வையணுமோ அந்த மாதிரி இன்னும் வந்து நல்லா கற்றுக்கோ. ஆனால் லைஃபே உனக்கு இதுதான்ற நீ வந்து முடிவு பண்ணிட்ட சினிமாட்டோகிராஃபின்னு. ஸோ அதில் வந்து இப்படி பண்ணியிருக்க. பட் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு முழுசாக ஒரு கைதேர்ந்த ஒரு ஒளிப்பதிவாளர்னா தமிழ் சினிமாவில் கலந்துறங்க உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற இவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அப்பாவுக்கு தெரியாத ஆட்கள் இல்லை தமிழ் சினிமாவில். மேனேஜர்ஸ்லேருந்து டைரக்டர்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட்லேருந்து கேமராமேன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அது மட்டும் முக்கியம் கிடையாது. உன்னோட உழைப்பு எனக்கு தெரியும். மிகப்பெரிய உழைப்பாளி. உன்னோட உழைப்பு உன்னை பெரிய வெற்றி பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம். அதேமாதிரி இந்த படத்தோட கட்டிங் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கதை சொன்ன விதம் எடிட்டருடைய வாழ்த்துக்கள். அது மியூசிக் டைரக்டர் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு நினைக்காம நல்ல எப்படி ஒரு பேங்காக வச்சிருந்தார். நம்மளுக்கு வந்து ஒரு பார்க்குறப்ப ஒரு மூட் கிரியேட் ஆச்சு. ஒரு பெரிய ஒரு படம் பார்க்குற ஃபீல். மியூசிக் டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள் தம்பி. பெருசாக அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த படத்தை நடித்த நடிகர்கள் இவங்கெல்லாம் எப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது. எப்படி சொல்கிறதுனா கிடைக்கிற வாய்ப்பில் அப்போ பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்களுடைய முழு திறமை வெளிப்படுத்தியிருக்காங்க. நல்லா ரொம்ப அற்புதமாக எல்லாருமே அவங்கவுங்க 2 சீன் 1 சீன் 3 சீன் அப்படி வந்தால் கூட ஒரு நல்ல வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இவரெலாம் எனக்கு தெரியும். நான் 16 படம் பண்ணேன் கேமராமேனாக. அப்போயே வந்து இவர் அடித்தார். ரொம்ப கலையார்வமிக்க ஒரு ஆள். காவல்துறையில் இருக்கார். வெளியே தெரியாதது ரொம்ப. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால் கூட ஆனால் கலையை நேசித்து எங்கள் ஷூட்டிங் தான் வந்துடுவார். வாய்ப்புகள் கேட்பார். இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நன்றி பங்காளி. அலெக்ஸ் பங்காளி. தம்பி திருப்பதி லேட்டாக அவனால் கொஞ்சம் பார்க்கலாங்க.
வாழ்த்துக்கள் தம்பி. சுசியோட செல்லப்பிள்ளை. இவனோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு பெருசாக இருந்திருக்கும். கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணாப்புல. இவனும் வந்து முழுசாக தயாராகிட்டான் இயக்குனருக்கு. கண்டிப்பாக மிக விரைவில் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தோடு இவனை இயக்குனராக பார்க்கலாம். ஏன்னா வந்து அவ்வளோ டேலண்டான ஒரு தம்பி, ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர். கண்டிப்பாக சீக்கிரம் படம் பண்ணு தம்பி. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். சரிங்களா? மாப்பிள்ளை எழுதி தராது, என் பேரை சொல்லு அப்படின்னு. ஆர்எஸ் ராஜா ரொம்ப, அதாவது ரொம்ப நேரம் பேசுகிறேன். ஏன்னா அந்த கொஞ்சம் பசி இதெல்லாம் இருக்குமே, இந்த டிப்பில் உள்ள அப்போ சொல்லி விட்டுறான். நான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்த புதுசுலேருந்து இவனுக்கு தெரியும் ராஜாவை. நானும் அவனும் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் கேமரா ஒர்க் பண்ணோம். அப்படியே ஒரு ஸ்டில்ஸுக்கு போயிட்டார். இவனும் அதே மாதிரி தான், நட்புக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன். இவனுக்கு தெரியாத ஆளே கிடையாது. ராஜாட்ட ஃபோன் பண்ணி, ராஜா இது மாதிரி நாளை கழிச்சு மோடி ஐயாவோட ஒரு மீட்டிங் பண்ணிடுவோம் அப்படின்னு அதுக்கு மூவ் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி எல்லாரோட பிறந்த நாளுக்கும் நம்மளுக்கு மெசேஜ் வரும். அவனுக்கு பிறந்தா இல்லையா தெரியாது, வாழ்த்து நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் நம்மளுக்கு சொல்லுவாப்பில்ல. இங்கேருந்து 10 மட்டும் கிடையாது, மலேசியாவிலேருந்துலாம் பண்ணுவாங்க. அண்ணே ராஜா அனுப்பிச்சாருண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே. அந்த மாதிரி நட்புகளை மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்பாளன். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவே என்னென்னா வந்து இவ்வளோ காலம் ஒரு சிலருக்கு அந்த தொழில் சின்னதாக போர் அடிக்கும்ல, அப்போல்லாம் இல்லாமல் தன் நேசிக்கக்கூடிய ஒரு தொழிலை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து, அதே மாதிரி அவங்க யூனியனுக்காகவும் உழைச்சி தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முன்னணி ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கிறதுக்கு வந்து அவனோட உழைப்பு தான் காரணம். அதே மாதிரி எங்களோட நட்பும் அதே மாதிரி இன்னும் காலங்காலமாக இருக்கணும். மிகச்சிறந்த நண்பன். ரொம்ப நேரம் பேசிட்டேன், பசி நேரம் வேறு. இந்த 300 கோமாளிகள் விரைவில் ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக வெள்ளித்திரையில் வலம் வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரைட் ஃப்ரம் தி போஸ்டர் டிசைன், டைட்டில் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ஷார்ட் ஃபிலிம் அகெயின் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ வெரி சூன் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தியேட்ரிக்கல் படம் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.